சார் உங்கள மாதிரி ஒரு பாப்பா பேசி காமிப்பாங்களா சார்? பாக்குறீங்களா? அப்படியா? ஆமா. டெரர் ஜட்ஜ் ஆகிய மிஷ்கின் சார் எப்படி பாடினாங்க நம்ம பசங்க? அதாவது பாலப்பிரியா இந்த பாட்டை சூஸ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் அவளுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ணுங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. 16 வயதுலயே ஒரு படம். அது எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி கிரியேட் பண்ணுது. அந்த பாட்டுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. வாட் a magnanimous voice மா. சோ நீ டெல்டா டீம்னா டெல்டா பெல்ட் சாட்டாடி வாங்குறதுக்குள்ள அடுத்த ரவுண்ட் ஒழுங்கா பண்ணிடு. ஓகேவா? கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். சூப்பர் நீ செல்லம். போ 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 வாயுள்ள புள்ளைய பொழைச்சு பண்ணி. நூறாண்டு காலம் வாழ்க. சரி, இதுல இருந்து என்ன தெரியுது? டெல்டா டீம் மிமிக்ரிக்கு எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு அட தெரியுது. பாவி வஞ்ச புகழ்ச்சியா நீ பாடுறியாடா? ஏண்டா டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அன்னைக்கு அந்த பட்டை வந்து ஹந்தி பூலாகாது அவன் நடிக்கிறான், இவன் நடிக்கிறான். செட் ஆகல, ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. எல்லாம் ஆக்டர்ஸ். மாக்காப்ப பார்த்து இந்த பாட்டை பாடுனதுல இருந்து போச்சு உனக்கு. ஆக்சுவலா சாபம் மாதிரி ஆயிடுச்சு. கோவிந்தா கோவிந்தா. ஆடி கழுத்த இருக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல மங்கப்பா. பாடுறதுக்கு முன்னாடி அவனே அவன் கழுத்தை நெரிச்சுக்கிற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மர் வந்து அடுத்ததாக ரெடியா இருக்காங்க. வாங்க விக்னேஷ் கபாலி. அதாவது அங்க உட்காந்துக்கும் போது நல்லா உட்காந்து வருன்னு வருத்துன்னு இருக்கிற, இங்க வந்தவனே ஏன் ரொம்ப வருத்தமா இருக்கிற? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இல்ல இப்ப சரியாயிட்டேன். சரியா என்ன புரியல? நெருக்கமா இருக்கான் மங்கப்பா. இல்ல புரியல. இல்ல இப்ப கரெக்டா லூஸ் இப்ப கரெக்டா என்ன ஒண்ணும் புரியல. அங்க உட்காந்து இருக்கும் போது யாரு கூடயா பேசிட்டு தான் இருக்கிற. கரெக்டா கட்டுட்டா. இங்க வந்த உடனே ஆக்டிங் ஏன் உங்க ஆயா அங்க இருந்து பாத்துன்னு இருக்காங்க அப்படின்றது தானே. சிசிடிவி ஆன் ஆயிடுச்சு அப்படின்றது தானே. இல்ல சும்மா அப்படியே ஸ்டேஜ்ல பயம் வந்துல, சின்ன பயம் வந்து. என்ன பயம்? நெக்ஸ்ட் டைம் பயம் வரும்போது தொப்புல கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு வா, குளிர்ச்சியா இருக்கும். நான் அதான் பண்ணுவேன். துப்பில் என்ன போட்டா பயம் போயிடுமா? பயம் போடும், எண்ணெயும் போயிடும். இந்த பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். இந்த பாட்டு நான் எப்படி யோசிப்பேன்னா, கமல் சார் சொல்லிருப்பாரு, நான் கொஞ்சம் நிறைய நேரம் லவ் பண்ற மாதிரி ஒரு பாட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி. ரஜினி சாருக்கு வேகமா போட்டுவாரு. நக்கல்யா அவனுக்கு. இந்த இடத்துல யாரும் டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் வர முடியாது. அவர் கமல் சார் மட்டும் லவ் பண்றதுக்காகவே ஒரு சாங் போட்டது மாதிரி இருக்கு. இதெல்லாம் கான்ஸ்பிரசி. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ராஜா சார் போடுவாரு. நாங்க போடும்போது வேற மாதிரி போட்டு விட்டுவாரு. இதே வேலை வயிறெல்லாம் எரியும் எங்களுக்கு. இது வந்து ஒரு விரசமான சாங்னு பார்க்கல, வெறும் ஆர்டிஸ்டிக்கலா நீங்க பண்ணீங்க. கண்டிப்பா அதுக்காக ஒரு கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ். பரிணா, நான் உனக்கு எதாவது கொடுக்கலாமே பரிணா? உனக்கு பரிணா இங்க வா. இது சூப்பர். அப்ப நீங்க பாட்டுக்கு கிளம்பி டெடி பேரை கொடுத்தீங்களே, டெடி பேர் எங்க செட்டுக்குள்ள வந்தா என்ன நடக்கும்னு உங்க யாருக்காவது தெரியுமா? என்ன நடக்கும்? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. விஜய் டிவி வரமே Dress போட்டு வரணும். அட பாவி. 1 2 மகப்பா இங்க ஏதோ இருக்கு மகப்பா. கண்ட இடத்துல எல்லாம் அடிச்சுடா ரெடி பாரு. இந்த பாரு. டேய் என்னடா பண்ற? ஏய் அது பில்லுங்க. இவ்வளவு வீங்கி இருக்குது. எங்க இடிச்சுக்கிட்ட? பஃபா, முட்டை பஃபா, வெஜ் பஃபா. ஐயோ, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. சரி, நான் உங்க பேரு கரெக்டா தான் சொல்றேனா? திஷாந்தனா. திஷாதனா. எதுக்குமா அவ்வளவு டிஷாண்டனான்னு கூப்பிட்டு? என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆனா எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அதான் கேக்குறாங்க. நீ மாக்காப்பா நான் கிட்ட சொல்ல வேண்டியதானே என் பேரு திஷாண்டனா இல்ல, திஷாதனான்னு சொல்லு. யாரு சொன்னது? வேற யாரு? உன் மைண்ட் வாய்ஸ் பண்ணி வெளில பேசுறீங்க. இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. இவட நான் பேசிறேன். அவன இங்க கண்டஸ்டன்ட்ஸ் பேர்லாம் மட்டும் கேள, சும்மா கேளு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. சொல்லுங்கண்ணா, இங்க இருந்து ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட். இவனா பர்கான். ஓகே, பக்கத்துல தவசீலி. சாய் பிரியா. சாய் பிரியா. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாராம். யாரு சாய் பிரியா? கும்மு விக்னேஷ், பல்லவி, மேல வந்து லவி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும். மகப்பா டைம் ஆச்சு. ராயா பேர். ஆமா மீனாட்சி. ஓகே. அப்து ஏய் யாருமா அவன்? ஸ்ரீகாந்த் தேவாவா? என்ன பேருமா அது? அவன் பேர் வந்து நிக்கில், பூமணி. அப்புறம் அவங்க சென்டர் ஆர்த்திகா. ஆண் பெண் மகப்பா. ஆண் பெண். நீ ஒண்ணு இருக்கியா ப்ரோகிராம்ல? ஓகே. 13 பேர்ல வந்து 12 கரெக்டா சொல்லிருக்கான்ப்பா. ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் சார். மகப்பா, வாட் a medical miracle மகப்பா. இம்பாசிபிள். சூப்பர். இப்போ இவங்க பேர் என்ன? திஷ்யாந்தனா. திஷ்யாந்தனா. ஐயோ
மீண்டும் மீண்டுமா? ஒருத்தர் மட்டும் எதை பத்தியும் கவலையே இல்லாம ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு, அங்க இருந்தா சிக்னல் கிடைக்க மாட்டான், அந்த சேரை வாட்ச்மேன் பக்கத்துல வச்சீங்கன்னா சிக்னல் கிடைக்கும், வீடியோ கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்றாரு. அப்படி என்னடா பொழுது போயிருச்சே ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். கொஞ்சம் ஒரு மாதிரி திமிரான மாதிரி இருக்கு. திமிரான மாதிரியா? பாலபிரியா கிட்ட பேசுனீங்களா? அவதான் இப்படி சொல்லிட்டு இருப்பா அடிக்கடி. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். இல்ல ரெஸ்பெக்ட் இல்லாம எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. வந்து கட்டி பிடிக்கல. நீங்க ரெடியா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்க. நான் எவ்வளவு இடம் இருக்குது, இங்கேடா வந்து மூக்கு சிந்துவ? போன தடவை ஜாக்கெட்ல தொடச்ச, இந்த தடவை ஏமல் தொடக்க போறியா? ஓ நோ, இது ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. மகாப்பா லேடிஸ மட்டும் எப்படி கட்டி பிடிச்சா பண்றானான்னு தெரியல. அவனை கட்டிப்பிடி ஒரு வாட்டி. என்ன பண்ற? எக்க முடியா? வா வாங்க. யா 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 யா. எட்ட மாட்டதா? இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான் போல. என்ன ஒரே சிரிப்பா இருக்கு, காலையில இருந்து எல்லாம் ஒரு மாதிரி ஜாலியா இருக்க. ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கு. கொஞ்சம் இழுகிழுப்பா இருக்கா?